ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டிங் ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்த உடனே நாங்கள் என்னென்னலாம் அதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத விஷுவலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். என் பேர் மதனஸ்ரீ, நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஒரு ப்ராஜெக்ட் எங்ககிட்ட வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை தான். அந்த சாயிலோட நேச்சர் என்னவா இருக்குது, அதோட பிஹேவியர் என்னவா இருக்குது, அதோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி என்னவா இருக்குன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். செகண்ட், ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அந்த பில்டிங்க்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காலம் பீம் லே அவுட்டை வந்துட்டு மார்க் பண்ணிப்போம். தேர்ட், லோட் கேல்குலேஷன். அந்த பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கா, கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கா, இல்லை ஃபேக்ட்ரியாக யூஸ் பண்ண போகிறாங்களா, அந்த பில்டிங்கில் என்னென்னலாம் லோடு வந்துட்டு பிளேஸ் ஆக போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக கிளாஸிஃபை பண்ணி கேல்குலேஷனை ஃபினிஷ் பண்ணிப்போம். ஃபோர்த், ஸ்ட்ரக்சரல் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கவே நாங்கள் ஒரு மாடலாக கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த மாடல் மேலே இந்த லோட்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் போது அந்த பில்டிங் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை அனாலிசிஸ் பண்ணிப்போம். அனாலிசிஸ் பண்ண ரிசல்ட்டும் வேல்யூஸையும் வச்சு நாங்கள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது, ஆர்கிடெக்சரல் செக்ஷன் டிராயிங்ஸோடையும் இன்டீரியர் எலிமெண்ட்ஸோடையும் எங்களோட ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் வந்துட்டு கிளாஷ் ஆகாத மாதிரி இருக்கான்றதை கிராஸ் செக் பண்ணிப்போம். கடைசியாக இந்த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார் பெண்டிங் ஸ்கெடியூல்ஸையும் எஸ்டிமேஷன்ஸையும் ரெடி பண்ணுவோம். இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் மோர் தென் 250 ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.